Hello friends, welcome back to the channel Jashvika Media. இதுவரைக்கும் ஜஸ்விகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ₹1 கூட செலவு இல்லாமல் வீட்லேயே நம்ம எப்படி ஹேரை கேர்ல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கேர்லிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பைசாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கேர்லிங்லாம் பண்ண ஆசை இருக்கும். பட் ஆனால் நிறைய பைசாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எவ்வளோ அழகாக ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு வெறும் 2 பொருளை வச்சு சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் 2 பொருளை மட்டும் வச்சு எவ்வளோ அழகாக நம்ம ஹேரை நல்லா பவுன்ஸியாக சூப்பராக கேர்ல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே ஹேரை நான் நல்லா காம் பண்ணிக்கிட்டேன். நம்ம பார்லர்லாம் ஹேர் ஸ்ட்ரைட்னரோ இல்லை கேர்லரோ பண்ணும்போது ஹேர் ஸ்ட்ரைட்னர் கலர் எப்படி யூஸ் பண்ணாலும் ஒரு ஹேர் சீரம் அப்படி இல்லாட்டி ஒரு ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம கலரோ இல்லை ஸ்ட்ரைட்டரோ யூஸ் பண்ணுவாங்க. செட்டிங் ஸ்ப்ரேக்கு பதில் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆலிவேரா ஜெல்லை நான் எப்படி வீட்டில் ஹோம்மேடாக ஆலிவேரா ஜெல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆலிவேரா ஜெல்லை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அது கூட பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், உங்கள் ஹேர் கொஞ்சம் கம்மியான ஹேர் லென்த்தியான ஹேர் இல்லை அப்படின்னா குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என் ஹேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால் நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஆலிவேரா ஜெல்லோட நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேர்வாக எடுக்கிற மாதிரி ஆன ஆள் இருந்தீங்க அப்படின்னா நேர்வாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோணவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோணவாக எடுத்துகிட்டு நான் ஹேரை ஃபஸ்ட்டு நல்லா காம் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஹேர் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ வேவி ஹேராக இருக்குது அப்படின்னு. ஹேரில் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நான் இந்த ஆலிவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரிஜினல் ஆலிவேரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆலிவேராவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் ஆலிவேரா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக ரிசல்ட் தரும். உங்களுக்கே தெரியும் ஆலிவேரா நல்ல ஒரு சூப்பராக ஹேருக்கு நல்ல ஒர்க் ஆகுற ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்லர்லலாம் கேர்லர் இல்லை ஸ்ட்ரைட்னர்லாம் யூஸ் பண்ணி ஹேர் கேர்லிங் பண்ணும்போது நம்ம ஹேரில் ஆல்ரெடி சீரம் அப்படி இல்லாட்டி ஹேர் ஸ்பா இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சொல்லிடுவாங்க ரூட்டில் படக்கூடாது, ஜஸ்ட் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா ரூட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆலிவேரா சூப்பராக உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு முடி உங்களுக்கு க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஜெல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூட்லேயும் அப்ளை பண்ணலாம், ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இதில் எந்த ஒரு கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் ரூட்லேயும் அப்ளை பண்ணலாம், ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க நம்ம இந்த கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஹேரை நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக கொடுக்கும். நம்ம ஹேர் என்ன தான் ஒரு வேவி ஹேராக ஒரு மாதிரி பவுன்ஸியாக ஒரு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தால் கூட நம்ம இந்த கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஹேரை கேர்ல் பண்ணும்போது சூப்பராக நல்ல ஒரு சில்கி அண்ட் ஷைனி ஹேர் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு சிக்கு இல்லாமல் நான் ஃபுல்லாக கம் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஹேரை கேர்ல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வீட்டில் பழைய துணி இருக்கும்ல, அது வேஸ்டியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷாலாக இருக்கட்டும், இல்லை பனியன் கிளாத்தாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. இது மாதிரி ஒரு பனியன் கிளாத் எடுத்துகிட்டு அதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த் எவ்வளோ தூரம் கட் பண்ணலாம் அப்படின்னா 1 முழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி லென்த் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பழைய நோட் புக் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதை ஒரு ஃபுல் சைஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், மடித்து விடுங்க. நீங்கள் கேட்பீங்க நீங்கள் எத்தனை அந்த லென்த் ஆஃப் கயிறு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னா 12 எடுத்திருக்கேன். ஏன் நான் 12 எடுத்திருக்கேன் அப்படின்னா
உங்கள் ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக எனக்கு வந்து நிறைய கேர்ளாக வேணும், கிட்டத்தட்ட ஒரு 20 முடி சேர்ந்த மாதிரி ஒரு கேர்லிங், ஒரு 30 முடி சேர்ந்த மாதிரி ஒரு கேர்லிங் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய துணி எடுக்கணும். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் கேர்ள் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 12 துணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கேர்லிங் வந்து நிறைய பவுன்ஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் துணி மட்டும் நிறையா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். துணியும் பேப்பரும் நிறையா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் எல்லாமே வந்து கரெக்டாக நான் இப்போ எடுத்துருக்க 12 பேப்பர் 12 கிளாத்தை இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஹேரை வந்து நல்ல சிக்கு இல்லாமல் நீட்டாக காம் பண்ணிக்கோங்க. சிக்கு இல்லாமல் காம் பண்ணிட்டு கேர்ள் பண்ணும்போது தான் உங்கள் ஹேர் வந்து நீட்டாக ஷைனியாக இருக்கும். பார்லரில் பண்ண அதே எஃபெக்ட், சேம் எஃபெக்ட், சின்ன ஒரு மாற்றம் கூட இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் சிக்கு இருக்கும்போது கேர்ள் பண்ணீங்க அப்படின்னா கேர்ள் ஆகும், பட் ஆனால் ஒரு மாதிரி அங்கங்கே திப்பியாக முடி தூக்கிக்கிட்டு தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் ஃபுல்லாக ஆலிவேரா ஜெல் வந்து அப்ளை ஆகிருக்கணும். அப்ளை ஆகிட்டு ஹேர் வந்து நல்லா ஆயிலி ஹேராக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, நல்லா ஆயிலியாக இருக்கணும். ஹேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் எடுத்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள், எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணுங்கள். அடியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜெல் வந்து இல்லை, ஹேர் வந்து ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அடியிலையும் நல்லா வந்து ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேப்பரில் மட்டும்தான் நம்ம வந்து ஹேரை வந்து சுற்றணும், கிளாத்தில் சுற்றக்கூடாது. பேப்பரில் நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஹேரை ரோல் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கேர்லிங் அந்த சுருண்டு வரும்ல ஹேர், எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மடித்து இப்போ நான் எப்படி நாட் போடுறேனோ அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து அவுறாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து நாட் போடும் போது இப்போ நான் நாட் போட்டிருக்கலாம், அது மாதிரி போட்டால் ஈஸியாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம் எது வரைக்கும் நாங்கள் வந்து ஹேரை வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல கேர்லிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுருங்க. நீங்கள் வந்து ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது ஹேர் வந்து ஒரு சில இடத்துல ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஆலிவேரா ஜெல் எடுத்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காம் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங் வரைக்கும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணும் போதும் இந்த மாதிரி சீப்பை வச்சு சீவிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், என்னடா ஒரு ஹேர் வந்து கேர்லிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி. பார்லரில் இருக்கிற அதே எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பார்லரில் போய் சேரில் உட்காந்துட்டு பைசா கொடுத்துட்டு வரதுக்கு நீங்களே அழகாக அந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அழகாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம போய் பைசா கொடுத்து பார்லர் போனோம் அப்படின்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணுவீங்க. இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் அழகாக பைசா கொடுத்தேன் நான் பார்லர்லேயே பண்ணிக்குவேன் இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் பைசா கொடுத்து பார்லரில் பண்ணாலும் உங்கள் ஹேருக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகும். நல்லா இருக்கிற ஹேரை கேர்ள் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் வந்து நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பொடுகு இல்லை கண்ட ஹேரில் வந்து நிறைய டேமேஜ்லாம் வந்து உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன தான் பைசா கொடுத்து அழகாக கேர்ள் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு 100% நான் கேரண்டி. பட் இந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமாக ஒரு முடி கூட உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது. அட் த சேம் டைம் பார்லர் இருக்க அதே எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். உங்கள் முடிக்கு வந்து ஹீட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் சூப்பராக அழகாக உங்கள் ஹேர் வந்து கேர்லர் ஆகும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அந்த பேப்பரில் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாத்தில் உங்கள் ஹேர் வந்து சுத்தமாக படவே கூடாது. ஹேர் வந்து கிளாத்தில் பட்டிங்க அப்படின்னா முடி வந்து சிக்கு விழுந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ பேப்பரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். நான் இதே மாதிரி எல்லா ஹேரையும் நான் வந்து இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நிறைய அந்த ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பார்ட்டிஷன் எடுத்து நீங்கள் இது மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு பவுன்ஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் வந்து இது எப்போ பண்ணேன் அப்படின்னா நைட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நைட் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். மார்னிங் வந்து எப்பொழுதும் போல் நான் வந்து குளிச்சு கிளம்பிட்டு குளிக்கும் போது மேலே வந்து ஒரு டவல் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு கிளம்பிட்டு இப்போ மார்னிங் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். நான் இப்போ ஒவ்வொரு ரோல் பண்ண ஹேரையாக நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பவுன்ஸியாக சீரியஸாக நானே வந்து இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக.
இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாட் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த ஹேர் வந்து நல்ல கேர்லிங் ஆகிருக்கு அப்படின்னு. நம்ம வந்து கேஸ்டர் ஆயில், ஆலிவேரா ஜெல்லாம் அப்ளை பண்ணால் நல்லா ஷைனியாக அண்ட் ஸ்மூத்தியாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேரை வந்து கேர்ல் பண்ணிக்கலாம். மெயினாக இது யாருக்கு வந்து செம்மையாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, முடி வந்து கொஞ்சமாக இருக்கும், லென்த்தும் குட்டியாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து முடி வந்து அடர்த்தியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் முடி நல்லா லென்த்தியாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக வால் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்ம ஹேர் வந்து இவ்வளோ லென்த்தாக இருந்தும் குட்டியாக ரொம்ப அப்படி மெலிசாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நைட் டைம்லேயே அழகாக வந்து நீங்கள் வந்து ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு காலைல எழுந்திரிச்சு எப்பொழுதும் போல் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக காம் பண்ணிட்டா போதும். சூப்பராக நல்ல ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டும் போகலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி நைட் டைம்லேயே வந்து கேர்ல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு காலைல வந்து ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு கரெக்டாக போக போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். சூப்பராக அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஓவராலாக ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண அந்த த்ரெட்டும் அந்த பேப்பரும் இருக்கு பாருங்க, அதாவது அந்த கிளாத்தும் அந்த பேப்பரும் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்து நெக்ஸ்ட் டைம் கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேப்பரும் நசிங்கிருக்காது, கிளாத்தும் ஒன்றும் டேமேஜ் ஆகிருக்காது. நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்து நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹீட்டே யூஸ் பண்ணாமல் கேர்ல் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்டிக் மாதிரி லப்பரில் யூஸ் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பைசா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணலாம். பைசா இல்லை, கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நான் செலவே பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஹேர் வந்து கேர்ல் பண்ணுவோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ்னே நான் சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா பிடிச்சி இழுக்கும் போது ரொம்ப ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து ரொம்ப பவுன்ஸியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 பார்ட்டிஷன் நான் எடுத்து இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரை ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேர்ல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேர் விட எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து ஹேர் ஸ்டைல் கூட ட்ரை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஹேரை கேர்ல் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் வேணால் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், நைட் டைமில் ஹேரை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு காலில் தான் ரிசல்ட் தெரியுமா, 1-2 மணி நேரத்தில் எனக்கு வந்து ரிசல்ட் தெரியாதா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேரில் நம்ம வந்து நிறைய ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணி நல்லா சீப்பை வச்சு ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பை வச்சு சீவும்போது வழுக்கிட்டு சீப்பு வரும்ல, அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஹேரை ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்ல சூப்பராக சீக்கிரமாக வந்து இந்த கேர்ள் வந்து நல்லா செட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து 1 or 2 ஹவர்ஸ்லேயே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேரில் வந்து தண்ணி வந்து படாமல் இருந்துச்சு அப்படின்னா 2 or 3 டேஸ் வரைக்கும் கூட அப்படியே இருந்துச்சு. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியும் கூட இந்த ஷேப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் ஷேப் வந்து மாறி இருக்கும், அவ்வளோதான். சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹேர் வந்து கேர்ல் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து பவுன்ஸியாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. லைட்டாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷன் ஹேரை 2ஆக நீங்கள் வந்து பிரிச்சுட்டிங்கன்னா போதும், ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நான் வந்து பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி வந்து ஹேர் பவுன்ஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஹேர் நல்லா பவுன்ஸியாக சூப்பராக கேர்லிங்காக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.